இது என்ன புதுசாக இருக்குது, இது எந்த ஒரு காம்பினேஷன் அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க, இருக்கிறத வச்சு செய்யணும்ல. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இட்லி பொடிக்காக கொஞ்சம் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இட்லி பொடியை அரைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஒரு துணி இல்லைனா டிஷ்யூவில் வச்சு அந்த ஈரம்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரையும் எடுத்து வச்சாச்சு. அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மிளகா பஜ்ஜி போடலாம் அப்படின்ட்டு மிளகா வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அது அப்படியே ஃபஸ்ட்டு பஜ்ஜி போட்டுருணும் லஞ்சுக்கு அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். எல்லாரும் முதல்ல மெயின் டிஷ்ஷை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிப்பாங்க. நான் சைட் டிஷ்க்கு இதான் செய்யணும் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுட்டு மெயின் டிஷ்ஷாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கடைசியாக வந்து குக்கரில் வந்து ரசம் சாதம் வந்து செஞ்சுருந்தேன். 1 பாட் ரைஸ் போல். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது. கையோட ஈவினிங்க்கு மேலே வந்து கருவேப்பிலை இட்லி பொடி வந்து செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஈடு வேற வருது இல்லையா, இட்லி பொடி காலியாகிறதுக்கு முன்னாடி அதை ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு நமக்கு அவசரத்துக்கு இது வந்து யூஸ் ஆகுமே அப்படின்ட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன்.